அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் முன்னாள் கேப்டன்கள் ரோஹித் சர்மா சதமும் விராட் கோலி அரை சதமும் அடித்து ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் என்பதை நிரூபித்துள்ளனர். விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து இந்தியாவிற்கு ஆறுதல் வெற்றி தேடித்தந்த ரோக்கோவின் அபார இன்னிங்ஸின் சிறப்பம்சங்கள் குறித்த தகவல்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, ஓவர் டு யூ. நன்றி பார்த்திபன். மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய சவால்கள், அழுத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம், ரோக்கோ கூட்டணி மேலே இருந்துச்சு. ஏன்னா இவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக ஜொலிப்பார்கள். இந்தியாவின் முன்னணி பிளேயர்கள், மிகப்பெரிய ஃபார்ம் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர்கள் அப்படின்லாம் பேசப்பட்டது. இது ஒரு பக்கம். அப்படின்னா மறுபக்கம் இவர்கள் இந்த தொடரில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவருடைய உலகக்கோப்பையானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் முதல் 2 போட்டிகளில் தோற்ற இந்தியா இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இன்னைக்கு டாஸ் வின் பண்ண உடனே 236 ரன் அப்படின்றத இந்தியாவுக்கு இலக்கான நிர்ணயிச்சாங்க. 38.3 ஓவரில் ஆல் அவுட் ஆன ஆஸ்திரேலியா அணி 236 ரன் மட்டுமே 235 ரன் மட்டுமே குவிக்க முடிந்தது. 236 ரன் இலக்கை எட்டிய இந்திய அணி முதல்ல அருமையாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. 38 ஓவரில் முதல்ல பேட்டிங்கை பொறுத்த மட்டும், பந்து வீச்சை பொறுத்த மட்டும் பல விஷயங்கள் இடம்பெற்றிருந்து. குறிப்பாக இளம் வீரர் ஹர்ஷித் ராணா இன்னைக்கு சூப்பராக பந்து வீசியிருந்தார். 8.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெறும் 39 ரன்கள் தான் விட்டு கொடுத்திருந்தார். அடுத்தபடியாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர்கள் வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 44 ரன்கள் கொடுத்தார். இதை தவிர இன்னைக்கு பந்து வீசினவர்கள் அனைவருமே குல்தீப் யாதவாக இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், அக்சர் பட்டேல், சிராஜ் போன்றவர்கள் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பந்து வீச்சை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தது இந்திய அணியோட பந்து வீச்சு. இதை தொடர்ந்து அப்படியே பேட்டிங். சரி, பேட்டிங்கில் ஏற்கனவே கடந்த 2 போட்டிகளில் விராட் கோலியுடைய ஆட்டம் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அவுட் ஆன விதம் தான். ரோஹித் கோலி கூட்டணியில் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சாங்கன்ற காட்சியை பார்த்து இல்லைங்களா? ஆனால் இந்த போட்டியில் இவ்வளவு அருமையாக வழி நடத்திய இந்த ரோக்கோ கூட்டணி கடந்த 2 போட்டிகளில் விளையாடிய விதங்கள் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் ஒரு விமர்சனத்துக்குள்ளே கொண்டு சென்றது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலி அவர்கள் 2 முறை தொடர்ந்து டக் அவுட் ஆனார். அதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியது. ஏன்னா இந்த ஒரு நாள் போட்டி தொடர, இந்த 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் அப்படின்றதே உலகக்கோப்பைக்கான ஒரு முன்னோட்டமாக, 2027 உலகக்கோப்பைக்கான ஒரு முன்னோட்டமாக தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது கோலி அடுத்தடுத்த மேட்ச்சில், அதுவும் ஒரே அணிக்கு எதிராக அடுத்தடுத்த மேட்ச்சில் டக் அவுட் அப்படின்ற விஷயம் பெருசாக பேசப்பட்டது. இந்த 2 அவுட்டு தான் விராட் கோலி மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் தாண்டி அவருக்கே ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியான, என்றால் பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள், முன்னணி பேட்ஸ்மேன்கள் கூட அவர் ஃபார்ம் அவுட்டோ, அவர் இன்னும் ஆட்டத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவரை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது விராட் கோலிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. 2020 22 காலகட்டத்தில் இது போன்ற பல விமர்சனங்களை அவர் சந்திச்சிருக்காரு. அதற்கு பதிலடி அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது 2023 24. அதைத்தான் இன்னைக்கு போட்டியில் விராட் கோலி செஞ்சிருக்காரு. விராட் கோலி இன்னைக்கு ஆடும்போது மிகுந்த அழுத்தத்தோடு இருந்தாலும் கூட அவர் ரொம்ப பொறுமையாக நேர்த்தியாக ஆடினார். ஆரம்பத்தில் 2 பந்துகளில் சற்று திணறினாலும் கூட அதுக்கப்புறம் சுதாரித்து கொண்டு அவருடைய கிளாஸை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு கோலி. ஒட்டு மொத்தத்தில் இன்னைக்கு ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை ரோக்கோ கூட்டணி, அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி கூட்டணி துவம்சம் செஞ்சுருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் 9வது, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தனது 9வது சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஒட்டு மொத்தமாக இந்த போட்டியில் அவர் 121 ரன்கள் குவிச்சார். விராட் கோலியை பொறுத்த மட்டும் 74 ரன்கள் குவிச்சாருன்றது குறிப்பிடத்தக்கது. தொடர் இழந்தாலும் கூட முன்னணி பேட்ஸ்மேன்களான ரோக்கோ மீண்டும் ஃபார்முக்கு வந்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு ஆறுதல் தந்திருக்கு. அந்த ஆறுதல் மட்டும் இல்லைங்க, அதாவது 3வது போட்டியில் இந்த தொடரை இழந்துட்டு ஏற்கனவே 2 போட்டிகளில் தோல்வியை தழுவி 3வது போட்டியில் அசத்தலான வெற்றியை 38 ஓவரில் பெற்று இந்த ஒரு ஆறுதல் வெற்றியாக பதிவு செஞ்சுட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் இது மட்டும்தானா ஆறுதல் அடிச்சிருச்சா அப்படின்னா கிடையாதுங்க. இது சிட்னியில் நடந்த இன்றைய போட்டியில் பல விஷயங்கள், பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருங்க. குறிப்பாக ரோஹித் சர்மாவை எடுத்துக்கங்க. 9 சதங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. இந்த 9 சதங்கள் இதுக்கு முன்னாடி யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஜாம்பவான், காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவார் இல்லையா,
சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தாங்க. ஒரு அணிக்கு எதிராக அதிகமான சதம் அடித்தவர்கள் அப்படின்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகனா அவர் 9 சதங்கள் அடிச்சிருந்தார். அந்த சதங்களின் வரிசையை இன்னைக்கு ரோஹித் சர்மா சமன் செய்திருக்காரு. அவரும் 9 சதத்தை எட்டியிருக்காரு. சரி, அது மட்டும் இல்லைங்க, ரன் குவித்தவர்கள் பட்டியலில் உலக அளவில் சர்வதேச அளவில் அதிக ரன் குவித்தவர்கள் பட்டியலில் 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் கங்குலி அவர்கள் 9வது இடத்துல இருந்தார். அவரை தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் முன்னேறி இருக்கிறார், அவரை தாண்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் இந்தியாவை பொறுத்த மட்டும் அதிக ரன் குவித்தவர்கள் வீரர்கள் பட்டியலில் இவர் 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்கார் அப்படின்னு சொல்லணும். சரி, ரோஹித் சர்மா இப்படி ஆயிடுச்சு. விராட் கோலி அவருக்கு என்ன சாதனை குறைவா? அவரும் ஒரு சாதனையை படைச்சிருக்காருங்க. அவர் படைத்த சாதனை என்னென்னா, சர்வதேச அளவில் அதிக ரன் குவித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கார். அதே போல் இன்னொரு சாதனையும் அவர்கிட்ட இருந்துச்சு. என்னென்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகளில் 2500 ரன்களை குவிச்சிருக்கார். சரி, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா சர்வதேச அளவில் 2வது இடத்துல யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கக்காரா தான் இருந்தார். அவரை பின்னுக்கு தள்ளிட்டு தான் இப்போ இவர் முன்னேறி இருக்கார். 305 போட்டிகளில் விளையாடிருக்க விராட் கோலி அவர்கள் 14,250 ரன்கள் குவித்திருக்கார். இதுக்கு முன்னாடி சங்கக்காரா எவ்வளோ இருந்தார்னா 404 போட்டிகளில் 14,234 ரன்கள் குவித்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத சாதனையாக இருப்பது காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கரோட 18,426 ரன்களுடைய எண்ணிக்கை தாங்க. அவர் தான் இப்போ முதல் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக ரன் குவித்தவர்கள் வரிசையிலையும் தற்போது விராட் கோலி இணைஞ்சிருக்கார் அப்படின்றது தான் இன்று சிட்னியில் நடந்த ஒரு சாதனையாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் இவ்வளோ சாதனைகள் படைத்தாலும் பல கேள்விகள் எழும் இல்லையா? இந்த தொடரை ஆரம்பிக்கும் போதே ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஓய்வு பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவர்கள் கிரிக்கெட் வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறணும். டெஸ்ட்லேருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றாச்சு, T20லேருந்து ஓய்வு பெற்றாச்சு, ஒரு நாள் போட்டியிலேருந்தும் வெளியேறணும் அப்படின்ற பல ஒரு விமர்சனங்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் கிட்டேருந்து வந்தது. ஏனென்றால் இளம் வீரர்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னமும் எங்ககிட்ட திறமை இருக்குது, எங்கள் திறமையை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தங்கள் பேட் மூலமாக கொடுத்து இந்த ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2027 உலகக்கோப்பைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எப்போ எங்கள் கையில் பேட் கொடுத்தாலும் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்றத இன்றைய போட்டியில், அதாவது 2 போட்டிகளில் கோலி சந்தித்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவு சொல்லி நாங்கள் 2027 உலகக்கோப்பை போட்டியை சந்திக்க தயார் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய அணியின் இன்று விளையாடிய ஃபார்ம் அப்படின்றது பழைய மாதிரியாக திரும்பி இருக்கு. இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.